மக்களே, இன்றைக்கி தரமான சம்பவங்க. வெல்கம் டு மை மொட்டை மாடி. இந்த அடிக்கிற வெயிலில் மழை காலத்தில் கூட ஒரே நாளில் இவ்வளோ ஹெர்பல்ஸ் நான் கலெக்ட் பண்ணினதே இல்லை. கூட நிறைய ஒயிட் பிரிங்கராஜ், அவுரி, கேசவர்தினி, கொளிஞ்சி, ஒரு 10 எலுமிச்சம்பழம், வேறு லெவல் மாஸ். அதாவது நம்ம பிள்ளைங்க வளர்ந்து நிற்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். இந்த கேசவர்தினி வளர்க்குறதுக்கு எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்படி வரல, இப்படி வரல, அப்படி வருது, இப்படி வருது, ஒரு வழியாக நான் வளர்த்துறேன் நிறையா அப்படின்னு நாற்றுகள் எடுத்து நட்டு வைக்கிறது முதற்கொண்டு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அக்கா கேசவர்தினி வளர்க்குறது எப்படி அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடாதீங்க. முன்னாடி இருக்கிற ஷார்ட்ஸை பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். அழகு குட்டி செல்லுங்கள் அப்படியே வளர்ந்து நிற்கிற ஆளுங்க. எனக்கு அப்படியே உண்மையாக எனக்கு ஒரு அடிக்கிற வெயில் தான் இருந்தாலும் அப்படியே பறக்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வெள்ளைக்கரிசலாங்கண்ணி எனக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு நிறைய ஆக்சுவலாக இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வளர்க்குறது. கொஞ்சம் டல்லாக இருந்த உடனே இவங்களுக்கு முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணேன். அதே மாதிரி தான் கொளிஞ்சி எல்லாம் இப்போ பஸ்பமாக போயிருக்கோம். மேட்டாங்காடில் கூட கொளிஞ்சி கிடைக்காது. ஆனால் மாடி தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்ட்டு. ஒரு 20 நாளுக்கு முன்னாடி மண்புழு உரம் கொடுத்து மண்ணெல்லாம் கிளறி விட்டோம். அப்புறம் முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணோம். அவ்வளவே தான். டெரஸ் கார்டன் தான், அடிக்குது தான் வெயில். இருந்தாலும் நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி கொடுக்குறேன். டெய்லியும் தண்ணி தேவையே இல்லைங்க. ஆனால் கட்டாயம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துடணும். காலையில் தண்ணி, சாயந்தரம் தண்ணி தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு நான் மண் கலவை ரெடி பண்ணியிருக்கேன். மண் கலவை நிறையா நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய அதாவது மண் கொஞ்சமும் இலைத்தலைகள், இந்த கோகோபீட் இதெல்லாம் தான் நிறையா இருக்குது. அதனால் தண்ணி நிற்கிதும். 2 நாள் கூட எனக்கு சம்டைம்ஸ் தாங்கும் வெயிலில். எங்காவது வெளியில் போயிட்டு அப்படின்னா 2 நாள் வரைக்கும் எனக்கு செடிகளை பற்றின கவலையே இருக்காது. எப்படி பேரானந்தமாக இருக்குதுங்க. கீழே போய் நாங்கள் உடனே என்ன பண்ணணும், ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். ஆனால் அந்த ராணியம்மாவுக்கு ஜூஸ் எல்லாம் பிடிக்காது. டீ இருந்தால் பரவாயில்லைங்களா அப்படிம்பாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் டீ குடிக்கிறத குறைச்சி கஞ்சி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பழக்கி வச்சுருக்கிறேன். எப்படிங்க நம்ம மாடித்தோட்ட அறுவடை இன்னைக்கு? ஹாப்பி கார்டனிங்.